வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா. 42வது வணிகர் தினம் வணிகர் அதிகார பிரகடன மாநில மாநாடு முன்னிட்டு முடிச்சூர் வரதராஜபுரம் அனைத்து வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் கொடியேற்றி வைத்து தண்ணீர் பந்தல் திறப்பு விழா. மே 5 மதுராந்தகம் பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் AM விக்ரம் ராஜா அவர்களின் தலைமையில் 42வது வணிகர் தினம் வணிகர் அதிகார பிரகடன மாநில மாநாடு நடைபெற உள்ளது. அதனையொட்டி முடிச்சூர் வரதராஜபுரம் அனைத்து வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் சங்க தலைவர் KV ஜெமின் தலைமையில் செயலாளர் பவுல்ராஜா வரவேற்புரையில் முடிச்சூர் பகுதியில் லட்சுமி நகர், முடிச்சூர் பைபாஸ் சாலை உள்ளிட்ட 6 இடங்களில் மாநில துணைத் தலைவர் G பிரபாகரன் கொடியேற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 2 இடங்களில் பொதுமக்களுக்கு கோடை வெயிலில் தாகம் தீர்க்கும் வகையில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வெள்ளரி, தர்பூசணி, குளிர்பானம், நீர்மோர் வழங்கினார். இதில் மாவட்ட பொருளாளர் மஞ்சரி அலி, மாவட்ட துணைத் தலைவர் சீனிவாசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாப்பி, தொகுதி செயலாளர் பாஸ்டின், சங்க துணைத் தலைவர் ராஜ், பகுதி பொறுப்பாளர்கள் ஜெபதுரை, பால்வண்ணன், ஆனந்தன், தமிழ்மணி, கண்ணன், மேசாக், நிர்வாகிகள் வில்லியம் ரெக்ஸ், ரவி, அருண், கிறிஸ்துராஜ், சுமன்ராஜ், ஆதவன், பாலமுருகன், பிரகாஷ், சஞ்சய், அருண் பாண்டியன், செந்தில்நாதன், ராமகிருஷ்ணன், ஜீவன் தங்கராஜ், விமல் ஆண்டனி, தேவதாஸ், மாரி செல்வம், பாபு மற்றும் சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் சங்க பொருளாளர் நாகராஜ் நன்றியுரையாற்றினார். தண்ணீர் பந்தல் லட்சுமி பகுதியில் முதல் பந்தலாக திறக்கப்பட்டது. அடுத்ததாக பைபாஸ் சாலை அமைந்துள்ள ராஜ்நகர் அருகில் உள்ள தண்ணீர் பந்தலை நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் பிரபாகர் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கம் வணிகரின் ஒற்றுமை பட்டாசு வெடிக்குது மாதிரி சொல்லிட்டு கவர் பண்ணிடுங்க. ரோடு நம்ம ரோடு தான். குண்ணா குண்ணா
வருகின்ற மே 5 தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் 42வது வெற்றி மாநாடாக மதுராந்தகத்திலே நடைபெற இருக்கிறது. மாநாட்டு பொங்கலுக்கான கால்கோள் விழா நடந்து ஒரு மாத காலம் முடிந்து இன்னமும் பந்தல் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அளவிலிருந்து லட்சக்கணக்கான வணிகர்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் AM விக்ரமராஜா அவர்கள் தலைமையிலே கலந்து கொள்ள அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 3ஆம் தேதியிலிருந்தே நம்முடைய மாவட்ட சங்கம், மாநில சங்கங்கள், பகுதி சங்கங்கள் வணிகர்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். வணிகர்கள் அனைவரும் தங்களுடைய அமைப்பு உறுப்பினர்களோடு நிர்வாகிகளோடு கலந்து ஒவ்வொரு சங்கத்திலிருந்து குறையாம 10 வாகனம் வரணும் என்று நம்முடைய மாவட்ட தலைவர் இந்திரஜித் அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே உங்கள் சங்கம் ஒரு பலமான சங்கம், 10 வாகனங்களுக்கும் அதிகமாக கிட்டத்தட்ட 1000 வணிகர்கள், 500 வணிகர்கள் அழைத்துக் கொண்டு மாநாட்டிலே சிறப்பிட செய்ய வேண்டும். மாநாட்டு பந்தலிலே தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த மாநாடு நாம் சிறப்படைய செய்தால் முதல்வரை வைத்து முதல்வருடைய உதவியோடு பேரமைப்பு பல கோரிக்கைகளை தலைவர் AM விக்ரமராஜா அவர்கள் வைக்க இருக்கிறார்கள். நாம் கேட்கின்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உறுப்பினர்கள் அங்கே லட்சக்கணக்கில் திரள வேண்டும். தமிழகம் வந்தும் நம்முடைய வெற்றி மாநாடு எதிரொலிக்க வேண்டும். நம்முடைய எதிரொலிப்பு எந்த அளவிலே இருக்கிறதோ அந்த அளவிலே மாநாடு வெற்றி பெறும். மாநாட்டிற்கான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். வருகின்ற கோரிக்கை மாநாடு வெற்றி மாநாடாக அமைய உங்கள் சங்க உறுப்பினர்கள், உங்கள் சங்க நிர்வாகிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரு பொறுப்பு சி. பிரபாகரன், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு.